ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு மாத வருமானம் இவ்வளோதான் சொல்லி சொல்கிறாரு. ஒரு 5 வருஷம் 2 வருஷமா 3 வருஷமாக தான் பிஜேபியில் இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டாஸ்மார்க்கில் வந்து பார்ட்டி ஃபண்டு அதை வந்து கட்சிக்கு வேண்டாம். அவர் என்ன வேணால் சொல்லுவார் சார். அவருக்கு வயிற்றுச்சல் அவர் சொல்லுவார். அவரால் ரீல்ஸ் போட்டு ஓட்டு வாங்க முடியல. அவர் சொல்ல தான் செய்வார். எங்கள் அண்ணன் என் வீட்டு புள்ள கேட்கல, அவ்வளோதாங்க. அவர் வருவார்னா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வந்துட்டார். இனிமேல் எல்லாமே நல்லது தான். என்ன மாற்றங்கள்லாம் இப்போ இருக்குண்ணா தளபதி வந்து? என்ன மாற்றங்கள்னா என்ன, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் இப்போ பணம் வாங்குறதில்ல. எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். ₹1 செலவு பண்ணாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெளில வந்தேன். அதெல்லாம் நல்ல மாற்றம் தான். ஆனால் அதே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணால் அங்கே வெளிப்படையாகவே சொன்னாங்க அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் இவ்வளோன்னு சொன்னாங்க. இவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உள்ள செலவாகணும்னு வெளிப்படையாக கேட்டாங்க. ஆனால் இப்போ நான் முடித்து கிரகப்பிரவேசம் வந்து இந்த ஆடி முடிஞ்சு வைக்க போகிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ₹1 செலவு இல்லாமல் அட்வொகேட் ஃபீஸ் மட்டும் வச்சு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். தளபதி ஆட்சியில் நடந்தது இது முன்னாடி ஊழலே ஒழிக்க முடியாதுன்னு பேசுகிறாங்க எல்லாரும். ஆமாம், இப்போ இது நடந்திருக்கு. ஆமாம், வெளிப்படையாக சொல்கிறாரு. இந்த முதல்வர் மட்டும்தான் வெளிப்படையாக சொல்கிறாரு. வேறு எந்த முதல்வர் வந்து வெளிப்படையாக சொன்னார்? வேறு எந்த முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இருந்ததில்? நான் காசே வாங்க மாட்டேன், கொடுக்காதீங்க, நீங்கள் கொடுத்தா என்கிட்ட சொல்லுங்கள், என் அண்ணன் என் தம்பின்னு சொல்லுங்கள், யார் சொல்லியிருக்கா இது வரைக்கும்? இதெல்லாம் புதிய மாற்றம் இல்லையா? இதனால் இது மக்களுக்கு நல்லது தான். அதனால தான் வந்திருக்கோம் இப்போ இவ்வளோ பேரும். எக்மோர் ஹாஸ்பிட்டல் போயினார் தளபதி. ஆமாம், அது ஷூட்டிங்காக போயிருக்காருன்னு முன்னறிவிப்பின்றி போனது. அது ஒரு ஷூட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. அது சொல்கிற கட்டுக்கதை. முன்னறிவிப்புலாம் இருந்ததுன்னா அங்கே என்னென்ன ரெடி பண்ணியிருப்பாங்க எல்லாமே தெரியும். முன்னறிவிப்பே இல்லாமல் போனார். அது மாதிரி தளபதி இப்போ பேசினார்ல, இப்போ கரூரில் போயிட்டு அவர் வந்து இன்னுமே வந்து அந்த பிரச்சார மோட்ல இருக்கார். சினிமா டைலாக் தான் பிரச்சார மோடு இல்லைங்க. அவங்க நம்மளுக்கு எப்படி ஒருத்தர் பதில் சொல்கிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். பேச மாட்டாரு அப்படின்னு பேசுகிறாங்க. முதலமைச்சர் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணாதான் அது அவங்களுக்கு புரியும். முதலமைச்சர் மாதிரி அவர் பேச மாட்டேன்னா ஓடு 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 ஓடுனா நீங்கள் தான் ஓடுறீங்க. லஞ்சம் எடுத்துன்னு எல்லாத்தையும் ஏவா வேலை இன்னைக்கு தஞ்சியில் குத்துக்கிறாரு. நான் யாரையும் பார்த்து பயப்பு இல்லை, எனக்கு பயமே இல்லைன்றாரு ஏவா வேலு. மடியிருக்கிற கணத்தில் தான் பயம் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரு ஃபேக்கு தான். எங்கள் ஆள் இப்படி சொல்லுவார். நாங்கள் நச்சதான் சொன்னோம். எம்ஜிஆர் என்ன சொன்னார்? திருடனை பார்த்து திருடனாக விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது திருடனா பார்த்து திருட்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதுமாரி தான் எங்கள் ஆள். யாருக்கும் எதுவுமே கொடுக்காதீங்க. கொடுக்குறீங்களா? எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, என் மச்சான், எங்க அண்ணன், என் வீட்டு புள்ள கேட்கல, அவ்வளோதாங்க. அண்ணாமலைன்ற ஒரு ஐபிஎஸ் அவரும் வந்து பிஜேபியில் ஒரு ஆட்சி அமைச்சார். அவரும் வந்து ஒரு ஐபிஎஸ் பச்சுக்கிறாரு. அவருக்கும் வந்து ஒரு நல்ல ஆட்சி அமைக்கணுன்றது தான் அவரும் பார்க்குறாரு. அப்போ பிஜேபியில் அவருக்கு மாநில தலைவர் எது கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க, அவருக்கும் அந்த கட்சி பிடிக்கலல்ல. அதனால தான் நான் சுழற்சா வரேன். அவருக்கு அது பிடிக்கல. விஜய்க்கு போட்டியா வரலங்க. விஜய் கூட தம்பியா வந்து கையை கோக்குறாரு. கூட்டணி வைப்பாரே வைக்கல, அவங்களோட இது நம்மளுது. அது வச்சா நல்லதுல, வச்சாலும் நம்ம தமிழ்நாடு போதை இல்லாம ஒளிப்பிடமா மாட்டிடலாம். சொல்றவங்க சொல்லுவாங்க மாற்றம் வரும்னு சொல்லுவாங்க. இவர் இன்னும் 5 வருஷம் நல்லா பண்ணா அது ஆட்சி மாற்றம் வராது. அவர் வந்து ஆட்சி மாற்றத்துக்காக அவர் வரேன்னு சொல்கிறவர் இப்போ ஷார்ட் பீரியடில் ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ கூட்டம் கூட்டுறாருன்னா அவருக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு என்னன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு மாத வருமானம் இவ்வளோதான் சொல்கிறாரு. ஒரு 5 வருஷம் 2 வருஷமா 3 வருஷமாக தான் பிஜேபியில் இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பெரிய பிஜேபின்றது பெரிய கட்சியை விட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாருன்னா அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அது நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. விஜய் வந்து இப்பயும் வந்து போட்டியாக சொல்லலை. அவர் விஜயை நான் தோக்கடிச்சிட்டு ஆட்சி மாற்றம் வரும்ன்றதே சொல்ல வரல. பொதுவாக தான் சொல்கிறாங்க ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லி. பொதுவாக தான் ஆட்சி மாற்றம் வரும் தான் சொல்கிறாரே தவிர்த்து விஜயை நான் எதிர்த்து நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுலாம் அவர் எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி விஜய் எதிர்த்தும் அவர் பேசலை. நேற்று பேசுனது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். விஜய் வந்து ஆப்போனண்ட்டாவோ விஜய் ஒரு எதிர்த்தாவோ எதுவுமே பேசவே இல்லை. விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். அவரை ஃப்ரீயாக விடுங்க. அவர் கட்சியில் இருக்க எல்லா எம்எல்ஏவும் வந்து 10 வருஷம் 20 வருஷமாக எம்எல்ஏ இருந்தவங்க கிடையாது. புதுசாக வந்திருக்காங்க. அவங்க தடுமாறி தான் வருவாங்க. அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஒயின் ஷாப் மூடினதை பற்றியும் சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயந்தான். அதில் வந்து ஒரு 114 கடை 115 கடையாக வந்து அந்த 500 மீட்டர் சர்க்கிளில் இருக்குது.
அதையும் நாங்கள் நோட் போட்டு அனுப்பியிருக்கோம். அதையும் மூணுனா நல்லதுன்னு தான் பேசியிருக்காரு தவிர்த்து அவர் சரியாக பண்ணலை, அவர் க்ளோஸ் பண்ணலன்னு எதுவுமே பேசலை. இப்போ அதே மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அடுத்த 5 வருஷத்துல 15 லட்சம் கோடி வந்துருன்றாரு. இப்போ 15 லட்சம் கோடி வருதுன்றதுனால தான் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுக்கு வருமானத்தை எக்ஸ்ட்ரா பண்ணுறாரு. இப்போ டாஸ்மார்க்கில் வந்து பார்ட்டி ஃபண்டு அதை வந்து கட்சிக்கு வேண்டாம், இதுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு தான் வேணும்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அவர் வெளியிலேருந்து பார்க்குறவருக்கு எப்படி தெரியும் 80 லட்சம் கோடி வரும், 20 லட்சம் கோடி வரும்னு எப்படி தெரியும்? நீங்கள் யார் வேணால் நான் கூட சொல்லலாம், அடுத்து 5 வருஷத்தில் வந்து 25 லட்சம் கோடி ஆகும் நான் கூட சொல்லலாம். ஆனால் அது எனக்கு தெரியாது இல்லைங்களா? அவர் என்ன சொல்லிட்டார் கிளியராக, ஓட்டச்சட்டி பானையில் ஊற்றுற தண்ணி மாதிரி தண்ணி எங்கே போகுதுன்னே தெரியாதுன்னு அவரே தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ அவர் இன்கம்மை தான் சேர்க்குறாரு, இன்கம் சேர்த்து தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே அதான் சொன்னார், வருமானத்தை நான் பெருக்கி இது பண்ணுவது மட்டும்தான் சொல்லியிருக்காரு தவிர்த்து அதிகமாகும்னு சொல்லலை அவர். ஆமாம் ஆமாம். தங்க விற்கிற விலைக்கு பார்க்காதீங்க நீங்கள், அவர் சொல்கிற மனசை பாருங்கள். ஒரு பிறந்த குழந்தைக்கு எல்லாருக்கும் எல்லா குழந்தைங்களுக்குமே அவர் போய் செய்யலை. அவர் மிடில் கிளாஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி தான் அந்த செய்கிறாரு. அந்த தங்கம் 1 கிராமில் என்ன ஆகிட போகிறாங்க? ஒரு 10 சவரத்தில் செயினோ 20 சவரத்தில் செயினோ போடல, பச்சை குழந்தைக்கு 1 கிராமில் போடுறாரு. அது வந்து அவர் ஒரு கூட பிறந்த தாய் மாமா மாதிரி இருந்து பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறார். அதெல்லாம் தப்பாக சொல்லாதீங்க சார். அவர் என்ன வேணால் சொல்லுவார் சார், அவருக்கு வயிற்றுச்சல், அவர் சொல்லுவார், அவரால் ரீல்ஸ் போட்டு ஓட்டு வாங்க முடியல, அவர் சொல்ல தான் செய்வார். இப்போ ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஐடி விங்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஐடி விங்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஐடி விங் ஃபார்ம் பண்ணியும், ஐடி விங் ஃபார்ம் எங்கள் தளபதி வந்து ஒரு தனியாக ஒரு ஐடி விங் ஃபார்ம் பண்ணியும் அதுக்கு ஒரு ஆளை வச்சு இந்த ரீல்ஸை வந்து எடுக்கலை. இது வந்து பப்ளிக் தான் ரீல்ஸை போட்டு அவரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே தவிர்த்து அந்த உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஜென்சி டிஎம்கேன்னு வச்சு ஒரு ஜூலியை கத்த விட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் யாருமே பண்ணலை. நீங்கள் வேணால் எங்கள் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள், பாமர மக்கள் தான் அந்த ரீல்ஸை போட்டிருப்பாங்க. என் தளபதி நடந்து போகிறதையும் வண்டியில் போகிறதையும் பாமர மக்கள் தான் எடுத்திருப்பாங்க, வீடியோ எடுத்து அதை தான் ரீல்ஸாக போட்டிருப்பாங்களே தவிர்த்து இப்போ விஜய் தளபதி ஆளை வச்சு நாங்களாம் போகிறேன் எனக்கு பின்னாடி வீடியோ எடுத்துனே வாங்க அது ரீல்ஸாக போடுங்கன்னு சொல்லலை. எங்கள் ஆமாம் ஜூலியாக்கா பண்ணுறது தான் உங்களுக்கே நீங்களே பார்த்துருப்பீங்களே சார், நீங்களே பார்த்துருப்பீங்களே. அவர் வந்து தப்பாக பேசினாருன்னு அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் பேர் என்னன்னு சரியா எனக்கு தெரியல. வந்து இப்படின்னு பண்ணுறாரு. அவர் எத்தனை ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸில் மாட்டியிருக்காரு, அவர் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா தான் தெரியும். நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஒன்றும் தெரியும். அப்படி பண்ணால் முடிஞ்சிருமா தளபதி கதை? முடியவே முடியாது. அவர் அப்படி பண்ணாரு. இவரு குதிக்கிறாங்க. ஜூலி மேடம் நல்லவங்களா? நானே கேட்குறேன், ஜூலி மேடம் நல்லவங்களா சொல்லுங்கள் நீங்கள். கிட்னி திருட்டுன்னு கேஸ் இப்போ தான் எடுத்திருக்காங்க. கிட்னி திருட்டு வந்தால் தான் ஜூலி மேடம் நல்லவங்களா இல்லையான்னு தெரியும். ஏங்க என்ன வேணா பேசுறாங்க, பேசுறவங்களுக்கு பதில் தான் அவர் தெளிவா கொடுத்துட்டாருங்களே. எப்படி வேணா பேசுறான், வாடான்லாம் போடான்லாம், அவர் தெளிவா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. இனிமே இங்க நாங்க தான் சொல்லி கொடுத்துட்டாரு. இனிமே தளபதி ஆட்சி தான். இன்னும் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் ஆனாலும் 25 வருஷம் ஆனாலும் தளபதி ஆட்சி தான். வாய்ப்பே கிடையாது, 1% கூட வாய்ப்பு கிடையாது. அவர் சொல்லினே தாங்க இருக்க. ஃபர்ஸ்ட் 3 மாசம்னாரு, அப்புறம் 6 மாசம் வந்திருக்காரு. இன்னும் 6 மாசம் கழிச்சு இன்னும் 1 வருஷம் சொல்லுவாரு, அப்புறம் இன்னும் 2 வருஷம், அப்புறம் 5 வருஷம் முடிஞ்சிடும். அது பண்ணட்டுங்க. யார் அதிமுக கூட்டணி வச்சாலும் அதிமுக வைக்கிட்டோம், டிஎம்கே பிஜேபியோட வைக்கிட்டோம், சீமான யாரு கூட வேணாலும் வைக்கிட்டோம். எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது.